ஈரானுடைய தலைமையை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையினுடைய வெற்றியும் நிச்சயமற்றதாக இருக்கும் என்று சொல்லி ட்ரம்புக்கே அறிவித்து விட்டதாக அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறியதாக இன்றைக்கு ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஈரானை நீங்கள் தாக்க முடியும், ஈரானில் அழிவுகளை ஏற்படுத்த முடியும், ஈரானும் பதிலுக்கு உங்களுக்கு அட்டாக் பண்ணுவாங்க. இது எந்த அளவு தூரம் போகும்னு சொன்னால் ஒரு யுத்தமாக நீண்ட நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகுமே தவிர ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவதோ ஈரானுடைய கட்டமைப்பை மாற்றுவதோ அசாத்தியமானது. இந்த யுத்தத்தில் என்ன பலன் கிடைக்கணும்னு அமெரிக்கா நினைக்கிறதோ அந்த பலன் கிடைக்காது என்று சொல்லி அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ஏவுகணை பலம், அதே போன்று ஈரானுடைய குண்டு வீசுகிற திறன்கள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருப்பதாக இஸ்ரேல் மதிப்பிட்டு இருக்கிறது. இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானிடத்தில் பழைய விதத்தில் ஏவுகணை திறன்கள் இல்லை, அதே மாதிரி அவங்ககிட்ட குண்டு வீசுகிற திறன்களும் கிடையாது, ரொம்ப குறைவாக தான் இருக்குது, நம்ம அசால்ட்டாக அவங்களை எதிர்கொண்டலாம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இஸ்ரேலுடைய உளவு பிரிவுகள் சொல்லுகிற அதே நேரத்தில் ஈரான் கடைசி கட்டமாக ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவை ஈரான் எடுத்தால் அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான ஒரு விளைவை தரலாம் என்று சொல்லி மொசாதே சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. அது என்னன்னு சொன்னா, அழிவு நாளின் விருப்பம், அதாவது அவர்கள் இனிமே டூஓ டை என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, செய் அல்லது செத்துமடி என்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். அப்படி ஒரு கட்டத்தை ஈரானுடைய இராணுவம் உருவாக்கி வைத்திருக்கிறது. நம்ம அமெரிக்காவோட மோதுவோம், மோதிக்கிட்டே இருப்போம், இஸ்ரேலுக்கு அடிப்போம், அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு கட்டம் வரும், இனிமேல் நம்ம ஒரு மறுமையினுடைய நிகழ்வு மாதிரி இதை எடுத்துக்கிறோன்னு என்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரணும் என்கிற மாதிரி ஒரு திட்டத்தை ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அதில் தெரிய வரக்கூடிய செய்தியே என்னன்னா, இனி நம்ம மறுமையில் நிற்கிற மாதிரி, இனி வேற வழியே கிடையாது, நம்ம ஜெயிச்சே ஆகணும் என்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு ஈரான் வருவார்களே என்றால் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பல இதுவரை பயன்படுத்தாத ரகசிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்கிற அச்சம்தான் இஸ்ரேலுடைய உளவு பிரிவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன ஆயுதம், அந்த கியாமத் நாளுடைய நிகழ்வு என்று அவங்க எதை முடிவெடுக்க போகிறாங்க, அது ஈரான் இடத்துல, ஏன்னா அந்த அளவுக்கு அவன் தகவலை சேகரிச்சிருக்கிறான், அதனுடைய விரிவான தகவல் எதுவுமே இஸ்ரேல் இடத்துல இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே